இங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து கிரிக்கெட் இருக்கும்போது அவங்களுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பயோனிக் ஹேண்ட வந்து குடுக்குறாங்க. அத வச்சு அவன் எழுத ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை பிறக்கும்போதே வந்து ஒரு ஜீனியஸா வந்து பொறக்கிறான். ஸோ அவன்கிட்ட நெறைய பொம்மைகள குடுக்கும்போது அவன் கிரையான்ஸ் எடுத்து வரைய வந்து தொடங்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்து அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா, ஆப்பிள்ன்ற போர்ட காமிச்ச உடனே இவன் ஆப்பிள வந்து கரெக்ட்டா காமிக்க ஆரம்பிச்சான். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா, அவன் கையில ஒரு பென்சில குடுத்து எழுத வந்து அவனுக்கு கத்துக் குடுக்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, அவனோட சாஃப்ட்டான கையில வந்து எழுத முடியல. ஸோ இப்படி இருக்க சமயத்துல அவனோட கைய வச்சுட்டு அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு ஹேண்ட வந்து அவனுக்கு வந்து குடுக்குறாங்க. அந்த ரோபோட்டிக் ஹேண்ட் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா, அவன் எழுத ட்ரை பண்றான். பட் அவனால முடியவே இல்ல. இது அவங்க அம்மா கிட்ட சொன்னோனே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா, அவன சமாதானப்படுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவன ஏதோ பாக்ஸ்ல போடுற மாரி இருக்கு. என்ன இவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த அந்த பையனோட தலைய மாத்திட்டு ஒரு ரோபோட்டோட தலைய வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு குடுத்துருப்பாங்க. அதேபோல அவனுக்கு குடுத்த வொர்க் எல்லாத்தையும் அவன் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறான். இப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு நோட்ட வந்து குளோஸ் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய அவன் பண்ண அந்த டயகிராம பார்க்கும்போது அவனுக்கு பழைய நினைவுகளா வருது. ஸோ குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு நம்மளோட ஆசைகள நிறைவேத்துறதுக்காக வரல. அவங்க அவங்களோட வாழ்க்கைய வாழ்றதுக்காக வராங்க.